வைகாசி விசாக திருவிழா நடக்கும் நிலையில் திருச்செந்தூர் கோயில் பகுதியில் மீன் சமைத்து சாப்பிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நாளில் மீன் சாப்பிடுவது என்ன மாதிரியான பாரம்பரியம்? திடீரென கோயில் நிர்வாகம் தடை விதிக்க என்ன காரணம் என நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இதுதான் முதல் முறை இப்படியான ஒரு தடை விதிக்கப்படுகிறதா? இது குறித்த கூடுதல் விவரங்களை தெரிவிக்கவும். ஜெனிபர், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடத்தப்படுவது வழக்கமாக இருக்கிறது. கந்தசஷ்டி திருவிழாவுக்கு அடுத்தபடியாக வைகாசி விசாக திருநாள் அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு இன்று காலை அதிகாலை 1 மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு முதல் சுவாமியின் நிர்மால்ய தரிசனம், அதனைத் தொடர்ந்து உதயமார்த்தாண்ட அபிஷேகம், உதயமார்த்தாண்ட சிறப்பு தீபாராதனை, பொதுமக்கள் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக அனுமதி என பல்வேறு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று முதல் பக்தர்களின் கூட்டம், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்திருந்து கடலில் புனித நீராடி தொடர்ந்து அந்த நாளிக்கிணறு, அதாவது முருகனால் உருவாக்கப்பட்ட அந்த நாளிக்கிணறு ஊற்றிலே நீராடியபடி தொடர்ந்து முருகனை தரிசனம் செய்வதற்கான அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து முருகனை தரிசனம் செய்கிறார்கள். இந்த நாளினுடைய மற்றொரு, முருகனுடைய அவதார திருநாளாக பார்க்கப்படக்கூடிய இந்த நாளில் மற்றொரு சிறப்பும் பார்க்கப்படுகிறது. முனி குமாரர்களுக்கு இன்றைக்கு அந்த பாவ விமோச்சனம் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. அவர்கள் மீனாக இருந்து அவர்கள் முனிவர்களாக மாற்றப்பட்ட தினம் அப்படிங்கிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பல்வேறு கிராமங்கள், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வரக்கூடிய மக்கள் இன்று முழுமையாக அவர்கள் விரதம் இருந்து நாளை இந்த பகுதியில் மீன் சமைத்து சாப்பிட்டு, மீன் உள்ளிட்ட அசைவ உணவுகள் சமைத்து சாப்பிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு சுற்றுப்புற சூழல் காரணமாகவும் ஆகம விதிகளின்படியும் இந்த பகுதியில், அதாவது கோவில் சுற்றுவட்டார பகுதியில் மீன் சமைத்து சாப்பிடக்கூடாது என கோவிலினுடைய இணை ஆணையர் கார்த்திக் உத்தரவிட்டிருக்கிறார். இதுபோன்ற உத்தரவு அப்படிங்கிறது வரலாற்றிலேயே முதன்முறையாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. கிராம பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் தங்கள் பாரம்பரிய நம்பிக்கையின் அடிப்படையில் இதுபோன்ற இந்த மீன் சமைத்து, அதாவது கோவிலில் இன்று விரதம் இருப்பதையும் நாளை மீன் சமைத்து சாப்பிடுவதையும் வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற அந்த உத்தரவு அப்படிங்கிறது அவர்களுக்கு புதிதாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அப்படிங்கிறது அலைமோதுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். ஜெனிபர், விவரங்களை அளித்ததற்கு நன்றி சிவமணி.